ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் சாப்டர் 1118 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மெயினாக பானியோட பவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பானியால் அவளோட பவர்ஸை வச்சு இப்படிலாம் பண்ண முடியுமான்னு இந்த சாப்டர்ல இருந்து தெரிய வருது. அந்தளவுக்கு லூஃபியோட கியர் 5 ஃபார்ம் இருக்கும்போதே பானிக்கு இந்த விஷயத்தை கொடுத்து நமக்கு பயங்கர ஷாக்கை கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அது என்னென்னு மொத்தமாக பார்த்துடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஜெயின் ரோபோட் ஜோய் பாய் நீ எங்கே போன, இங்கே தானே இருந்த, இப்போ எங்கே போனேன்னு கேட்குது. அதே மாதிரி வெகாபாங்கோட வாய்ஸ் மட்டும் ஒரு டெண்டன் மூசி மூலியமா வந்து வருது. அது என்ன சொல்லுதுன்னா த நேம் இஸ்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அது என்ன நேம் சொல்லுதுன்னு தெரியல. ஆனா வெகாபாங்க் ஏதோ சொல்ல வராரு. லைக் ஒருத்தரோட நேம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் இந்த பிராட்காஸ்ட் நின்னதுனால அலபஸ்தா மக்களோட ரியாக்ஷன் எல்லாம் காட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெகாபாங்க் சின்ஸை பத்தி பேசுறான். கவர்மெண்ட் ஏன்ஷியன் டைம்ல இருந்து நிறைய விஷயத்தை அழிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்கன் நியூஸ் படி அவங்க வெகாபாங்கை லூஃபி தான் ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நினைச்சுக்கிட்டு லூஃபியை பிளேம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விஸ்கி ஐலாண்ட்ல மிஸ்டர் நைன் அண்ட் மிஸ்ஸஸ் மண்டேவை காட்டுறாங்க. லைக் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஜீனியஸ் வெகாபாங்கை வேர்ல்ட் கவர்மெண்ட் உள்ள ட்ரை பண்ணுறாங்களான்னு பேசிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ்ரோஸாவை காட்டுறாங்க. அங்கே ரெபக்கான் லியோ பேசிக்கிறாங்க. லைக் லியோ சொல்கிறான், அப்போ இதுவும் லூஃபி டரோவை பற்றி தானான்னு சொல்ல அஃப்கோர்ஸ் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அண்ட் மறுபடியும் எங்கிட்ட காமிக்கிறாங்க, அங்கே யார்க் 5 எல்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரா. அதாவது இன்னும் மீதி 2 வெகாபாங்க் இருக்காங்க, லிலித் அண்ட் அட்லஸ்ன்னு சொல்லிட்டு. பங்க் ரெக்கார்ட்ஸ் என்னதான் பாதியை கட்டாலும் அது வனத்திலே தான் இருக்குன்னு சொன்னதும் எல்டர்ஸ் எல்லாரும் லிலித் அண்ட் அட்லஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க. அண்ட் சாஞ்சி, பானி அண்ட் பிராங்கி இவங்க எல்லாருமே ஜெயின்ஸோட ஷிப்ல இருப்பாங்க. அங்கே தான் லூஃபி அண்ட் டாரி பிராகி ஜம்ப் பண்ணி ஷிப்புக்குள்ள வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் மெரைன்ஸ் எல்லாரும் ஜெயின்ஸை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ போன சாப்டர்ல ப்ளூ கிராஸ் அட்மிரல் ஜெயின்ஸோட ஷிப் அட்டாக் பண்ணியிருப்பாள். இப்போ அவளை பானி சின்ன பொண்ணா மாற்றி விட்டா, ஈவன் சிபிஎஸ்டியும் சேர்த்து. அண்ட் லூஃபி உள்ள வந்ததும் ஒய்மோ காஷிகை கிரீட் பண்ணுறான். அண்ட் சாஞ்சி நாங்கள் சேஃபாக ஏறிட்டோம் நீங்கன்னு சொல்லி நாமிட்ட கேட்க அவங்களும் சேஃபாக ஏற போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் இந்த சாப்டரில் ஜோரோ அண்ட் ஜிம்பேவை பற்றி எதுவுமே சொல்லலை. அண்ட் லூஃபி ஜெயின்ஸோட ஷிப்புக்குள்ள வந்த உடனே எல்லா சாப்பாடையும் அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ சாப்பிட்டதும் மறுபடியும் எனர்ஜி ரெக்கவர் ஆகி கியர் 5 ஃபார்ம் எடுக்கிறான். அண்ட் மார்ஸ் இருக்கான்ல, அவன் மேலே பறந்துட்டே ஒரு பீமை ஜெயின்ஸோட ஷிப்பை நோக்கி விடுறான். அங்கே 3 ஜெயின்ஸ் வந்து ஷீல்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈவன் அந்த ஷிப்பில் அங்கங்கே ஃபயர் ஆன மாதிரி தான் தெரியுது. அண்ட் லூஃபி அவனோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி சேஞ்ச் ஆன காரணத்தினால ஷிப்பே லைட்டாக சேக் ஆகுது. ஸோ தலைவன் பேக் டு த கேம்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே பானியை பார்த்து லூஃபி வா போலான்னு சொல்ல, எங்கே போகிறது என்னால் முடியாதுன்னு சொல்ல, உன்னோட பவர்ஸை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் உன்னால் கண்டிப்பாக இது முடியும்னு மட்டும் எனக்கு தெரியும்னு சொன்னதும் பானி குமா எப்படி நிக்காவை அட்மையர் பண்ணானோ அதே மாதிரி அட்மையர் பண்ணி குமாவோட பேக் ஸ்டோரியில் நினச்சி பார்த்து அந்த இடத்துல பானி நிக்கா ஃபார்ம் எடுத்து லூஃபி ஐ டிட்னு சொல்ல லூஃபி வேர் டு கோ பானின்னு சொல்கிறான். அண்ட் ஒரு சைடு லூஃபி வித் கியர் 5 ஃபார்மில் ஜெயின் ஃபார்மில் நிற்கிறான். அண்ட் அதே மாதிரி பானி நிக்கா ஃபார்மில் ஜெயின் ஃபார்மில் நிற்கிறான். கிட்டத்தட்ட சைஸில் 2 பேருமே ஈக்குவல்ன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒன்றுனா லூஃபி வானோ குனியில் நிக்கா ஃபார்ம் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸாக இருந்திருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதே மாதிரி இங்கே பானி இந்த உருவத்தை அட்டைன் பண்ணது ஓகே, ஆனால் இப்போ இது தேவையான தான் தோணுது. பிகாஸ் பானிக்கு வேற மாதிரி ஏதாவது பவர் அப்ஸ் காமிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் வி ட்ரஸ்ட் ஓடா பார்க்கலாம், ஏதோ நமக்கே ஷாக் தர விதத்தில் குக் பண்ணுறாரான்னு பார்ப்போம். அண்ட் மெரைன்ஸ் எல்லாருமே இது என்னடா ஒயிட் ஜெயின்ஸ்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் கொரோசியில் ஜூபிட்டர் அண்ட் வார்க்குரி ஏதோ வித்தியாசமாக சென்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் பானி அண்ட் லூஃபி மார்ஸ் எதிர்க்க ரெடி ஆகிட்டாங்க. பட் இவங்க யாரை சென்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, லூஃபியா இல்லை பானியா இல்லைனா வேற யாராச்சுமான்னு தெரியல. அண்ட் லூஃபி லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அண்ட் சாப்டரோட எண்டில் ஜெயின் ரோபோட் வார்க்குரி பண்ண அட்டாக்ல தண்ணிக்குள்ளே போயிருக்கும்ல, அங்கேருந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுது. லைக் ஃபைனலி இட்ஸ் இயர்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் லூஃபியை மென்ஷன் பண்ணுறானா இல்லை பானியா இல்லைனா வேற யாராச்சுமான்னு தெரியல. பிகாஸ் ஜூபிட்டர் அண்ட் வார்க்குரி வேற யாரோ வராங்கன்னு சென்ஸ் பண்ணுறாங்க. மேபி லூஃபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பானியை வேற இப்போ பவர் அப் கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் சாப்டருக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சாப்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் ஒரு வேற லெவல் தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்.